கொஞ்சம் கூட மைக்க கொஞ்சம் கீழே தாருங்கப்பா. நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே அகில இந்திய அளவிலே மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று வந்தாக வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் உலக அளவிலே நம்முடைய நாட்டை உயர்த்துகின்ற அளவுக்கு மீண்டும் அது நிலைத்து நிற்க வேண்டும் என்கின்ற முறையிலும் தமிழகத்திலே குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளிலே 40,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை கொண்டு வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கின்றோம். அது தொடர வேண்டும் என்பதற்காக நம்முடைய அருமை சகோதரர் இந்து மகாசபாவினுடைய தலைவர் பாலசுப்ரமணியம் அவர்களை அணுகி ஆதரவு கேட்டோம். அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, பாஜக தலைவர் அமித்ஷாவிடம் அதிமுகவை அடகு வைத்து விட்டார். இல்லை, ஒரு நிமிஷம். ஏன்னா நான் அங்கே வந்து எல்லாம் பேசிட்டேன். இல்லை, அடகு வைத்து விட்டார்னு அப்படி சொல்லியிருக்காரு ஸ்டாலின். வந்து எப்படி பாஜக தலைவர் அமித்ஷாவிடம் அதிமுகவை அடகு வைத்து விட்டார் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். ஒரு அர்த்தமற்ற ஒரு வார்த்தைகள். இதுக்கு முன்னாடி வந்து கலைஞர் அவர்கள் 1999 பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வச்சிருந்தார். இப்போ கலைஞர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பாரதிய ஜனதா கட்சியில் வச்சு அடகு வச்சாங்களா? அன்னைக்கு இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்காக தமிழகம் முழுக்க சென்று அவர் பிரச்சாரம் பண்ணார். அப்போ அடமானம் வைத்ததற்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய வகையில் அவர் பிரச்சாரம் செய்தாரா? அரசியலில் ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி வைப்பதும் கூட்டணிகளை மாற்றிக்கொள்வதும் சகஜமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது போன்ற வார்த்தைகள் சொல்வது வந்து ஏற்புடையது அல்ல என்று